மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழக நிரந்தர முதலமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இன்றைக்கு நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கின்ற அளவிற்கு உருவாக்கி வருகிறார்கள். நிதி நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் கூட அதற்கான நிதிகளை எப்படி திரட்டுவது என்பதை ஆய்ந்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கு முனைந்து நாள்தோறும் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு துறையின் சார்பாக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்து தெளிவாக அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சிமிக்க நிலையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு முதலே அமைச்சரவை கூட்டம் கூட்டிய போதே 5 ஆண்டு கால திட்டம் என்று 463 பக்கங்கள் 36 பக்கங்களை வெளியிட்டு இதுவரையிலும் இந்தியாவில் யாரும் செய்துவிட முடியாத சாதனைகளை படைத்திடல் வேண்டும் என்ற முறையில் ஒவ்வொரு துறையும் எவ்வளவு திட்டப்பணிகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து முதல் அமைச்சரவை கூட்டத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் வரலாற்றில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இதுபோன்ற பணிகள் விரைந்து செய்வதற்காக நம்முடைய ஈரோடு சுதா ஹாஸ்பிட்டல் அன்பிற்கினிய சகோதரர் டாக்டர் சுதாகர் அவர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கீரிப்பள்ள ஓடையை பொறுத்தவரையிலும் மழை வருவதற்கு முன்னால் விரைந்து அதற்கான பணிகளை நிறைவேற்றுவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே மழை வருகிற போது மழைநீர் தேங்காமல் செல்கின்ற அளவிற்கு அதை விரிவுபடுத்துவதற்கு ஆழப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகிய அந்த பணிகளை நம்முடைய இந்த பகுதியில் இருக்கிற நகர்மன்ற தலைவர் பிரதீப், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கிற இங்கு இருக்கிற நகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் இந்த பணிகளை விரைந்து செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கழகத்தை சார்ந்திருக்கிற டிவிகேவை சார்ந்திருக்கிற இங்கே நகர்மன்ற உறுப்பினர்கள் இதற்காக பணிகளை துவங்க வேண்டும் என்று 1 மாத காலத்திற்கு முன்னாலே எனக்கு வேண்டுகோள் வைத்தார்கள். அப்படி வேண்டுகோளை ஏற்று இந்த பணிகள் இன்றைக்கு சீராகவும் சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு நிதி எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு? நிதியில் இது கணக்கில் லிமிட்டேஷனே இல்லை. சரி, உங்கள் வீட்டில் எப்படி இருக்க சாப்பாடு செய்யறதுக்கு எவ்வளோ நிதி வேணுமோ அந்த மாதிரி இல்லை. இப்போ நாம் ஆண்டுதோறும் இதே மாதிரி இல்லை, ஆண்டுதோறும் ஒருத்தர் பிடிப்போம். இல்லை கேளுங்க, நிரந்தர திறவு காணுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் அதுக்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம். இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். உடனடியாக முதலிடத்தில் எடுத்து சொல்லி நிரந்தரமாக இதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இதற்கு முன்னால் எங்கள் ஆட்சியில் இருக்கிற போது 5 கோடி 20 லட்சம் ரூபாய் செலவில் காங்கிரீட் அமைக்கின்ற பணிகள் முதல் கட்டமாக துவங்கப்பட்டது. அது இப்போது தொடர்ந்து நடைபெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நகராட்சி அதற்கான முதல் ஒத்துழைப்பை தரும்.